தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு விமர்சனம் பேசி வரீங்க. ஆனால் சிஏஏ சட்டத்தை எதிர்த்தது நாங்க தான். வக்பு வாரிய இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உச்சநீதிமன்றம் வரை போனது நாங்க தான். இப்படி தமிழ்நாட்டு மக்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல ஓடோடி வந்து குரல் கொடுப்பது நாங்க தான். அண்மையில இப்ப இந்த எஸ்ஐஆர் போயிட்டு இருக்குல்ல, சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்ல குரல் கொடுத்ததும் நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். இப்படி நாங்க கொள்கை சார்ந்து நாங்க போய்க்கிட்டு இருக்கோம். எங்களுடைய இயக்கத்திலேயே கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் நீங்க பெயர் அளவிற்கு அண்ணாவை பயன்படுத்திக் கொண்டு, அவர் பெயரை பயன்படுத்திக் கொண்டு கொள்ளையடிப்பது தான் நீங்கள் வச்சிருக்கீங்களே தவிர, எங்களை போன்ற கொள்கைகளை பின்பற்றுவது இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் மத்தியில ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. இறுதியா அவர் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, உங்கள் விஜய் சொன்னதை செய்வான், செய்வதை தான் சொல்வான் அப்படிங்கிற தோணியில பேசியிருந்தாரு. இறுதியாக கூட்டத்துல வந்து 2 விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, 2026 தேர்தல்ல ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இது 2க்கு தான் கடுமையான போட்டி இருக்க போகுது. மை டியர் அங்கிள் கேட்கிறதா அப்படின்றலாம் குறிப்பிட்டிருந்தாரு. அதையுமே இங்க குறிப்பிட்டு இன்னைக்கு விமர்சகர்கள் எல்லாம் பேசி வராங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களை எதிர்த்து மிக தைரியமாக தெளிவாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் என்பது தற்பொழுது உறுதிபட தெரிய வந்திருக்கிறது.